ட்ரம்ப் வந்து ஒரு நிலையற்ற தன்மையுடன் தான் அவர் நடந்து கொள்கிறார் என்பது அமெரிக்க மக்கள் மாத்திரம் இல்லை, உலகத்தின் பார்வையும் அப்படித்தான் இருக்கிறது. ட்ரம்ப் மீது அவநம்பிக்கை அமெரிக்காவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, அமெரிக்க பொருளாதாரமும் மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சர்க்கரை நோய் கூட பல் பிரச்சனையா? சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர், ஓசோன், ஆக்சிஜன் தெரப்பி என அனைத்தும் நம்ப லார்ட் அண்ட் டேபிள். ஒரு காலத்துல இந்திய எக்கானமி வந்து டெட் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு எந்த எக்கானமி டெட் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் இன் பெட் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கணும். ஐ டோன்ட் கால் அமெரிக்கன் எக்கானமி இஸ் டெட். அது செத்து போச்சுன்னு நான் சொல்ல விரும்பல. பட் இட் இஸ் இன் பெட். அது ஒத்துக்கிறீங்களா? ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா இனி கச்சா எண்ணெயை வாங்காது அப்படின்ற போல ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லி வர்றாரு. நாம மறுத்தாலும் அவர் தொடர்ந்து சொல்லி வர்றாரு. சார், நாங்க ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்த போறதில்லை என்றதை சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள். இதற்கு மேல என்ன சொல்லணும்? இன்னும் சொல்ல போனா இந்தியா அதிக எண்ணெயை வாங்கிட்டு இருக்கு. மலேசியாவில் வந்து ஆசியன் மாநாடு விரைவில் நடக்க இருக்கிறது. அந்த மாநாட்டில் டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்கிறாரு. ஆனா இந்திய பிரதமர் வந்து பங்கேற்கிறாரா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்திலே போயின்னு இருக்கேன். என்ன காரணம்? அதுல உங்களுக்கு என்ன புரிய வருது? ட்ரம்போட மோடிக்கு முக்கியத்துவம் அதிகமா இருக்குன்னு இல்லையா புரிய வருதா இல்லையா உங்களுக்கு? வளரும் பொருளாதாரங்களில் மிக விரைவாக வளரும் மிகப்பெரிய பொருளாதாரம் இந்தியா. அது பங்கேற்காவிட்டால் ஆசியானுக்கே வந்து அது ஒரு பெரிய ஒரு அச்சமாகவும், ஐயோ இந்தியா பங்கேற்கலையா அப்படின்னா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வியாகவும் இருக்கும். ட்ரம்ப் என்னன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எண்ணெய் நிறுவனங்களான லூகாயில், ரோஸ் நெஃப்ட் அது தடை விதிச்சிருக்காரு. ரஷ்யா மீது 22,000 பொருளாதார தடைகள் விதித்துள்ளார்கள். அதுக்கு ரஷ்யா வந்து பயந்து விடுமா? அமெரிக்காவின் தடைக்கு இன்று உலகளாவிய அளவில். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் சார் அவர்கள். சார் வணக்கம். சார் ஜெயின் வணக்கம். சார், அதாவது இந்திய பிரதமர் வந்து மோடி தன்னுடன் பேசியதாகவும் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா இனி கச்சா எண்ணெயை வாங்காது அப்படின்ற போல ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லி வர்றாரு. சுமார் ஒரு வாரத்துல மட்டும் 10 முறைக்கு மேல வந்து சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இவர் வந்து சொல்லி வர்றதற்கான காரணம் என்ன சார்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே எழுப்புது. நாம மறுத்தாலும் அவர் தொடர்ந்து சொல்லி வர்றாரு. சார், ட்ரம்ப் இன்னொரு கோபல்ஸா மாறிட்டு இருக்காரு. ஹிட்லரோட ப்ரோபகண்டா மினிஸ்டர், அதாவது கொள்கை பரப்பு மந்திரியாக செயல்பட்ட கோபல்ஸ், ஜோசப் கோபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் அறிந்த ஒரு கொடிய ஒரு தலைவர். ஒரு பொய்யை 1000 முறை சொன்னால் உண்மையாகிவிடும் என்ற ஒரு கோட்பாடை ரொம்ப ஆழமா நம்பின ஒரு நபர்ல கோபல்ஸ் ஒருத்தர். அது மாதிரி ஒரு பொய்யை 1000 முறை சொன்னால் நம்பி விடுவார்கள் என்று ட்ரம்ப் நினைக்கிறார். நான் ட்ரம்ப்பை பொய்யர் என்று சொல்லவில்லை, ஆனால் ட்ரம்ப் சொல்லுவது பொய் என்று சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தானுக்கு நான் தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியை நாடினேன், என் பேச்சை கேட்டுதான் இருவரும் போரை நிறுத்தினார். அது ஒரு பொய். இப்போ ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தி கொள்ளும் என்று பிரதமர் போனே பண்ணாம இவருக்கு எப்படி அசரிக்கை வந்து சொல்லிச்சா? இவருக்கு இல்லை, இவர் கனவு கண்டதெல்லாம் இவர் நிஜமா நடக்குது. ஸோ மனதளவிலும் உடலளவிலும் ட்ரம்பின் செயல்பாடுகள் சற்றே மாறுபட்டதாக காணப்படுகிறது. தூங்கி எழுந்ததும் இல்ல சாயங்காலம் ஆனதுமே இதுதான் வந்து அவருடைய வார்த்தையாவே வசனமாகும். ஒருவேளை அவர் வந்து சஃபரிங் ஃப்ரம் ஹலூசினேஷன் டிசீஸ் அப்படின்வாங்க. தான் கற்பனையில ஓடுறது எல்லாத்தையும் நிஜ வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குன்ட்டு ஒரு மன பிராந்தின்வாங்க பார்த்தீங்களா? நான் சொல்றது வேற பிராந்தி. அந்த பிராந்தியை நான் சொல்ல விரும்பல, மன பிராந்தி. அதுல அவர் வந்து சஃபரா, இட்ஸ் ஹலூசினேஷன் அப்படின்வாங்க. ஸோ அவர் சைக்காலஜிஸ்ட்டை அணுகுனாலோ, இன்னும் சொல்ல போனா அவரே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கார். அந்த ட்ரீட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறது என்னடான்னா, இஸ் சஃபரிங் ஃப்ரம் சம் கைண்ட் ஆஃப் மென்டல் டிசார்டர். மூளைக்கு எட்ட வேண்டிய இரத்த நாளங்களுக்கு செயல்படுவதும் மூளைக்கு எட்ட வேண்டிய இரத்தமும் திறன்பட சீராக எட்டவில்லை. அதற்கு அவர் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் ட்ரம்ப் அவர் பதவி விலகவும் கூடும் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்ட வண்ணம் இருக்கிறது. அங்கேயே ஒரு போராட்டம் நடந்திருப்பதாகவும் பல லட்சம் பேர் கூடி ட்ரம்ப் வந்து பதவி விலக சொல்லி, நோ கிங்ஸ் என்ற வேர்டு, அதுக்கு அவர் வந்து ஏஐ விட்டு அவங்க மேல எதையோ பீச்சி அடிக்கிற மாதிரி வாயில சொல்றது கூட கூச்சமா இருக்கு. எந்த ஒரு நாட்டின் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்கிறது என்றால் அந்த போராட்டக்காரர்களை அணுகும் முறை இது அல்ல. இப்ப தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது. மாண்புமிகு முதல்வர் வந்து
அவங்க எதிர்க்கட்சியா இருந்தா கூட அவங்கள வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி அவர் போஸ்ட் போடுறது இல்லையே. பிரதமர் வந்து போட மாட்டாரு அது மாதிரி. ஏன்னா எதிர்க்கட்சிகள் பண்றது வேற, அந்த ஒரு பதவியில உட்கார்ந்து இருக்கிறவங்க அவங்களுக்குன்ட்டு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மாண்பு இருக்கு, மரபு இருக்கு. அந்த மாண்பு மரபையும் மீறின செயல்களை ட்ரம்ப் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது அப்பட்டமாக உலகத்துக்கு தெரிய வந்துள்ளது. இது ஒரு முறை இல்ல, பல முறை இது வந்து திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே வரதுனால ட்ரம்ப் மீது அவநம்பிக்கை அமெரிக்காவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, அமெரிக்க பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. பொருட்களின் விலை மலமளவென்று ஏறிய வண்ணம் இருக்கிறது, இறங்கல. அங்க இருக்கிற மத்திய அரசு அதிகாரிகளுக்கே இன்னும் சம்பளம் கொடுக்க ஷட் டவுன்ல இருக்கு. ஒரு காலத்துல இந்திய எக்கானமி வந்து டெட் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு எந்த எக்கானமி டெட் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் இன் பெட் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கணும். ஐ டோன்ட் கால் அமெரிக்கன் எக்கானமி இஸ் டெட், அது செத்து போச்சுன்னு நான் சொல்ல விரும்பல, பட் இட் இஸ் இன் பெட். அது ஒத்துக்கிறீங்களா? படுக்கைக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் கோமா ஸ்டேஜுக்கு ட்ரம்ப் எடுத்துட்டு போய் விடாம அமெரிக்காவை 1920களில் வந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு இணையான வீழ்ச்சியை அமெரிக்காவை எடுத்துட்டு வந்து விடாம ட்ரம்ப் ஓய மாட்டார் போல இருக்கு. ஆனா காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, பிரதமர் மோடி காங்கிரஸ் அமெரிக்காலையும் இல்ல, நம்மளுடைய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்லுது ட்ரம்ப் வந்து எதையும் மறைக்கிறாரு. ஏன்னா வாழ்த்து சொல்லும் போது தீபாவளிக்கு வந்து ட்ரம்ப் வாழ்த்து சொல்றாரு, அதுக்கு பிரதமர் மோடி அவர்களும் ரிப்ளை பண்றாரு. ஆனா வந்து இதுக்கு ரிப்ளை பண்ணும்போது, ஆனா அப்போ தீபாவளி வாழ்த்து சொல்லும் பொழுதும் இந்த விவாதம் போயிருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து மோடி என்ன வாங்க மாட்டேன்னு சொன்னாரு அப்படின்ற போல அவங்க ஒரு சரி இவங்க தான் ஒட்டு கேட்டாங்களா? இவங்க ஒட்டு கேட்டாங்களா? ரெண்டு நாட்டு தலைவர்களிடையே நடந்த பேச்சுவார்த்தை வெளிப்படையாக இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்பது அது தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னாடியே ரந்தீர் ஜெய்ஸ்வால் என்று அழைக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர், அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய வணிகர்கள், குறிப்பிட்டு சொல்லணும்னா கன்சியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க, அவங்களோட தேவை அறிந்து, இந்திய மக்களின் தேவை அறிந்துதான் இந்திய அரசாங்கம் எந்த முடிவுகளையும் எடுக்கும். அப்படின்னா நாங்க ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்த போறதில்லை என்றதை சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள். இதற்கு மேல என்ன சொல்லணும்? இன்னும் சொல்ல போனா இந்தியா அதிக எண்ணெயை வாங்கிட்டு இருக்கு, எண்ணெயை கம்மிப்படுத்தல. ஸோ ட்ரம்பை பொறுத்தவரை அவருக்கு வந்து அவர் வாங்கின $223 மில்லியன் அவர் கட்சி வாங்கினதுக்கும், அவர் வாங்கின 23 24 மில்லியன் ஜனாதிபதி தேர்தலுக்கு எக்ஸான் மொபைல், செவரான் இவங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்துக்கு அவர் கூலிக்கு மாரடிக்கிறார் போல் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆசை காட்டினார்னா, நான் ஆட்சிக்கு வந்தா ரஷ்யா ஆயில் வந்து சீப் ஆயில் வரதை நிறுத்திட்டு நீங்க உலகம் ஃபுல்லா ஆயிலை விற்கலாம். அப்போ ரஷ்யா ஆயில் சீப்பா கிடைக்கிறது போல அமெரிக்கன் ஆயில் வாங்கணும்னா அதிக ரேட்டுக்கு விற்கும் போது அந்த நிறுவனங்கள் லாபம் அடையும். இந்தியா மாதிரி நாடு வந்து எண்ணெய் வந்து அதிகம் வாங்குற நாடு. அமெரிக்கா எண்ணெயை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டால் அதனால அந்த வாங்கும் எண்ணெயானது அதிக விலைக்கு விற்கும் போது யாருக்கு அந்த பாதிப்பை வந்து அரசாங்கம் எடுத்துட்டு போவோம்? பொதுமக்களாகிய நமக்கு. ஸோ இந்த உங்களுக்கு தெரிஞ்சு இந்த அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு முடிவை யானை தன் தலையில் மண்ணள்ளி கொட்டுவது போல் ஒரு முடிவை எடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா எடுக்காது. இந்த விஷயத்துல மோடிக்கு வந்து பிரதமர் வந்து எப்படிப்பட்ட வர்றான்னா, அவர் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மக்களின் நலன் எவ்வளவு இருக்கிறதோ அடுத்த தேர்தலின் புரிதலும் நல்லா இருக்கும். அடுத்த தேர்தல் எப்படி இருக்க போகுது, அடுத்த தேர்தல் எங்க வரப்போகுது, இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு சிந்திச்சுதான் அவங்க முடிவு எடுப்பாங்க. அந்த கண்ணோட்டத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் சொல்வதற்கெல்லாம் செவிசாய்ப்பதற்கு பிரதமர் மோடி வந்து செலக்டட் லீடர் இல்லை. இந்தியாலையும் இருந்திருக்காங்க சில பேர் வந்து செலக்ட் பண்ணி ஓகே நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி. இவர் எலெக்டட் லீடர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சரி, இப்போ வந்து மலேசியாவில் வந்து ஆசியன் மாநாடு விரைவில் நடக்க இருக்கிறது. அந்த மாநாட்டில் டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்கிறாரு. ஆனா இந்திய பிரதமர் வந்து பங்கேற்கிறாரா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் வந்து இப்பவும் நீடித்து கொண்டே இருக்குது. காணொலி வாயிலாக பங்கேற்கிறார், இல்லைன்னா அதை வந்து ரத்து பண்றாரு அப்படின்ற போல ஒரு சந்தேகத்திலே போயின்னு இருக்கேன். என்ன காரணம்? அதுல உங்களுக்கு என்ன புரிய வருது? ட்ரம்போட மோடிக்கு முக்கியத்துவம் அதிகமா இருக்குன்னு இல்லையா புரிய வருதா இல்லையா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. ட்ரம்ப் வந்து அமெரிக்க ஜனாதிபதியே வந்தா கூட மோடி வருவாரா இல்லையா, மோடி பேசுவாரா இல்லையா? சோ இந்தியாவின் அந்த ஒரு பொசிஷன், நமக்கு இருக்கும் அங்கீகாரம் இன்று உலக அளவில் அதிகமாயிருக்கிறது. நமக்கு இருக்கும் செல்வாக்கு அதிகமாயிருக்கிறது. நம் தலைவருக்கு இருக்கும் மரியாதை
நம் மக்களிற்கு இருக்கக்கூடிய மரியாதை. திரு மோடி யாரு? நம்மளோட பிரதிபிம்பம் தான் அவர். நம்மளோட எண்ணோட்டத்தையும் நம்மளோட முடிவுகளையும் அவர் செயல்படுத்துகிறார். மக்கள் தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு தான் பிரதமரை வைத்துள்ளோம். அந்த பிரதமரானவர் இந்தியாவின் ஒரு சின்னம். அவர் இந்தியா பங்கேற்கும் என்றால் பிரதமர் பங்கேற்க வேண்டும். மோடி அவர்கள் பங்கேற்கவில்லை என்றால் இந்தியா பங்கேற்கவில்லை. உலகத்தின் வளரும் பொருளாதாரங்களில் மிக விரைவாக வளரும் மிகப்பெரிய பொருளாதாரம் இந்தியா. அது பங்கேற்காவிட்டால் ஆசியானுக்கே அது ஒரு பெரிய ஒரு அச்சமாகவும், ஐயோ இந்தியா பங்கேற்கலையா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வியாகவும் இருக்கும். ஸோ ட்ரம்ப் பங்கேற்கிறாரு, ட்ரம்ப்போட தலைவலியை ட்ரம்ப் பங்கேற்று ஆகணும். ஏன்னா அவர் எப்படிடா உள்நாட்டு பிரச்சனையில இருந்து நம்ம சிக்கிக்காம வெளியே வெளிநாட்டு பயணமா போயிட்டு வர்றதுன்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. ஒரு பக்கம் பிரிட்டன் கூட இருந்த நல்லுறவை அவரே உடைத்து கொண்டார். கேர் ஸ்டேமர் கடுப்புல இருக்காரு இன்னைக்கு. ட்ரம்ப் இந்த காசா சம்மிட்லயே கேர் ஸ்டேமரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினாரு பிரிட்டிஷ் பிரதமரை. ஸோ எல்லா நாட்டு தலைவர்களையும் இவர் எள்ளி நகையாடுவதும் அவர்களை ஏளனமாக பார்ப்பதும் இது போன்ற செயல்களில் ட்ரம்ப் ஈடுபடுவதை மற்ற நாட்டு தலைவர்கள் அதை விரும்பவில்லை. அது மட்டும் இல்லாம சார், அந்த காசா அமைதி பேச்சுவார்த்தையிலே அந்த இத்தாலி பிரதமர் நினைக்கிறேன் மெலோனி ஒரு ரொம்ப ஒரு அதிபரா எப்படி ட்ரம்ப் நடந்து கொள்ளணுமோ அது போல நடந்து பியூட்டிஃபுல். அங்க அவர் என்னவோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி, என்னவோ அவர் ஒரு வீட்டுல நம்ம உட்காந்து பேசுற மாதிரி ஒரு தலைவர் ஒரு உலகளாவிய மாநாட்டில் ஒரு தலைவர் பேச வேண்டிய பேச்சுகளை ட்ரம்ப் பேசவில்லை என்பது எல்லோருடும் கருத்தாக இருக்கிறது, அமெரிக்கர்களின் கருத்தாகவும் உள்ளது. திரு ட்ரம்பின் செயல்பாடுகள் அமெரிக்க அரசாங்கத்தின் செயல்பாடுகள் ரெண்டுத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் உள்நாட்டு பிரச்சனைகளும் அவர்கள் தீர்க்கும் வண்ணம் இல்லை, வெளிநாட்டு பிரச்சனைகளுக்கும் அவர்கள் தீர்வு காணும் வண்ணம் இல்லை. இவரா போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறாரு, அந்த போர் நிக்குதா இல்லையான்னு அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு. தொடர்ந்தா என் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. ஸோ அவர் நிறுத்திட்டேன்னு சொல்றது தொடரும் போது நான் நிறுத்தியாச்சு அப்படின்னு சொல்றாரு, மறந்துடுறாரு அவரு. ஒண்ணு அவரு அமினீஷியா இருக்கு அவருக்கு, இல்ல காம்பினேஷன் ஆஃப் டிசீஸ், சைசோஃபீனியா, அமினீஷியா with that of some kind of வேற டிசார்டர். புத்தினுடன் பேச்சுவார்த்தை நடத்த போவதா அறிவிச்சாரு. திடீர்னு புத்தினுடன் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே அறிவிக்கிறாரு. அதாங்க ட்ரம்ப் ஒரு நிலையற்ற தன்மையுடன் தான் அவர் நடந்து கொள்கிறார் என்பது அமெரிக்க மக்கள் மாத்திரம் இல்ல, உலகத்தின் பார்வையும் அப்படித்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அமெரிக்க இராணுவத்தில் இருக்கும் பல இராணுவ தளபதிகளே, முக்கிய பொறுப்பில் இருக்கும் தளபதிகளே, அவரோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹெக்ஸத் மீதும் ட்ரம்ப் மீதும் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு நிலைமை ஒரு காலத்தில் அமெரிக்காவில் நிலவியது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிலைமை நிலவியது. அதற்கப்புறம் இப்பதான் அந்த நிலைமை வந்துட்டு இருக்கு. ஸோ இது அமெரிக்காவின் ஜனநாயகத்தையே கேள்விக்குறிக்கு தள்ளப்படும். ஸோ டிஃபென்ஸ் செக்ரட்டரி பதவி இழக்குவதற்கும் வாய்ப்புண்டு, ட்ரம்ப் ரிசைன் செய்வதற்கும் வாய்ப்புண்டு. ஆல்ரெடி அங்க ஆட்சியே முடங்கி போய் தான் இருக்கு. அதனால தான் இங்க மக்கள் ரோட்ல வந்திருக்காங்க. $3 வித்துட்டு இருந்த பொருள் இன்னைக்கு $5 வித்துட்டு இருக்கு. பணப்புழுக்கம் அதிகமாயிருக்கு. அதாவது இன்ஃப்ளேஷன் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இவர் போட்ட டேரிஃபால எல்லா பொருட்களோட விலை அதிகரிச்சிருக்கு. அமெரிக்கன் மிடில் கிளாஸ், அதாவது நடுத்தர வர்க்கம் வாழ்வதற்கு வழி இல்லாமல் மிழிப்பிதுங்கி விழித்து என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கு தெரியாமல் தவிக்கிறார்கள். அதற்கு நேர்மாறாக ட்ரம்ப் செய்த ஒரு நல்ல காரியம், இந்தியா மீது போட்ட டேரிஃபால் இந்த தீபாவளி அப்போ, தந்தேராஸ் முதல் தீபாவளி முடிவு வரை ஜிஎஸ்டி ரெவன்யூ பிச்சுக்கிட்டு போயிருக்கு. கார் விலை, பைக் விலை எல்லாம் 50% மேல விற்பனை அதிகரிச்சுன்னு. அப்போ என்ன இதனால உங்களுக்கு கிடைக்கிற புரிதல் என்ன? நமக்கு தான் லாபம். அவர் டேரிஃப் போட்டும் அப்போ அவர் டேரிஃப் போட்டவுடன் இங்க ஜிஎஸ்டியை கட் பண்ணவுடன் என்ன ஆச்சு? உள்நாட்டு உற்பத்தி, வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்ற மோடியின் பிரதமரின் அந்த இது இருக்கு பாருங்க, அவர் சொன்ன வாசகம், அதை மக்கள் உண்மையாக காட்டியுள்ளார்கள்.
சுதேசி பொருட்களும் பயன்படுத்துறது அதிகரிச்சிருக்கு. அதிகரிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுறான்னா, அமெரிக்க ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை வாங்கும் தன்மை குறைந்துள்ளது. பெருசா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன், குறைந்துள்ளது. மிகப்பெரிய அளவில் குறையில, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் குறைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். நான் சொல்றது இந்த KFC, பீஸா, டாமினோஸ், மெக்டொனால்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எதை காட்டுதுறான்னா, அமெரிக்க பொருள் மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பானது மக்களிடையே வெகுவாக குறைந்துள்ளதை காட்டுகிறது. அதே சமயத்தில் உள்நாட்டு உற்பத்தி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு நேர்மாறான விளைவுகளை அமெரிக்கா உள்நாட்டில் சந்தித்து கொண்டு இருக்கிறது. இதனால் ட்ரம்ப் மீது இருக்கும் அவநம்பிக்கை வெளிநாடுகளிலும் உயர்கிறது, உள்நாட்டிலும் உயர்ந்த வண்ணம் இருக்கிறது. சரி, இப்போ வந்து ட்ரம்ப் என்னன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எண்ணெய் நிறுவனங்களான லூகாயில், ரோஸ்நெஃப்ட் அது தடை விதிச்சிருக்காரு. ரோஸ்நெஃப்ட் வந்து அபிஷியல் ரஷ்யன் ஆயில் கம்பெனியே அவங்களது. அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பா சார் இதனால? ஏங்க இப்ப சில பில்லியன் டாலர்களுக்காக எக்ஸான் மொபைலுக்காக அதே புட்டினுடன் போன ஆகஸ்ட்ல புட்டின் அலாஸ்கா சென்ற போது அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியவர் தான் ட்ரம்ப். எக்ஸான் மொபைலோட பணம் வந்து ரஷ்யாவிடம் சிக்கி கொண்டது, அதற்காக பேச்சுவார்த்தை நடத்தினார். ரோஸ்நெஃப்ட், லூகாயில் மேலெல்லாம் ரஷ்யா மீதே 22,000 பொருளாதார தடைகள் விதித்துள்ளார்கள் இதுவரை. 10ஓட இது 1. அதுக்கு ரஷ்யா வந்து பயந்து விடுமா? இல்ல, எதிர்வினை கொடுத்திருக்காரு புதின். இதோடைய பதிலடி இரட்டிப்பா இருக்கும். சரி, இவங்க சொல்ற யுக்ரைனுக்கு போற யுக்ரைன் வழியாக செல்லும் எண்ணெய் நின்று போயிருக்கா, இல்ல மற்ற நாடுகள் வழியா யூரோப்புக்கு செல்லும் எண்ணெய் நின்று போயிருக்கா, டர்க்கி எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி விட்டதா, அல்லது இந்தியா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி விட்டதா, அதை தவிர்த்து சைனா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி விட்டதா, யாராவது எண்ணெய் வாங்க அமெரிக்கா எண்ணெய் இவங்க தடை போட்டா யுஎன் தடை போட்ட மாதிரியா? அமெரிக்காவின் தடைக்கு இன்று உலகளாவிய அளவில் பெரிய செல்வாக்கு இல்லை. ஏன்னா ரஷ்ய எண்ணெயை விட்டு விலக வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 3 to 4 ஆண்டுகள் ஐரோப்பாவுக்கு தேவை. அதன் மீது இருக்கும் அந்த பிணைப்பை விட்டு விலக வேண்டும் என்றால் 4 ஆண்டுகள் தேவை. ஏன்னா அதோட பிணைஞ்சு ஒட்டிக்கிட்டு ஒன்னோட ஒன்னா இருக்காங்க. அதை விட்டா வர வழி இல்லை ரஷ்ய எண்ணெயை விட்டா. ஸோ ரஷ்யா வந்து எண்ணெயை வாங்கணும், கேஸை வாங்கணும், இப்படின்ற நிலைமையில தான் மொத்த ஐரோப்பாவே இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில நீங்க சொல்லுங்க, அவங்க என்ன பண்ணணும்? இல்ல, ட்ரம்ப்புடைய நடவடிக்கைனா உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த போயிட்டு கடைசியா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வந்துடும் போலியே. அவருடைய தடைகள்லாம் அப்படிதானே சார் இருக்கு? அப்படி ஒரு நிலைமை வந்தால் ட்ரம்ப் ஆட்சி பறிபோகும். இன்னும் சொல்ல போனால் ரஷ்யாவுக்கிட்ட இன்னும் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் அமெரிக்காவோட பல மடங்கு அதிகம். திரும்பி புட்டின் அணு ஆயுத போராக அமெரிக்கா விரும்புகிறது என்றால் ட்ரம்ப் வந்து அவர் என்ன சொல்றது, அவரின் செயல்பாடுகள் அவர்கள் இராணுவ தளபதிகளாக அவர்களே கேள்வி எழுப்புவார்கள், மக்கள் கேள்வி எழுப்புவார்கள், இன்னொரு உலகப் போருக்கு தள்ளும் விதமாக இருக்கும். அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸோ இவர் போட்ட தடை வந்து இந்தியா மீது போட்ட டேரிஃப் மாதிரி. மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு. ஜெயின், நன்றி.